அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. நியூஸ் ஒன்று வந்துக்கிறேன் தெரிஞ்சுன்னா, நான் இப்போ நேற்றோட பார்த்தேன் 2-3 நாளைக்கு முந்தி நியூஸ் வெளியிட்ட நியூஸில் இஸ்ரேல் ஈரான் ஓர் அப்படின்னு சொல்லி இப்போ நேரத்தோட இஸ்ரேல் அடி வாங்கி போதாமைக்கு தான் ஈரான்கிட்ட இப்போ மறுக்க தலை விட்டுறாங்க. ஈரான் இந்த வருஷத்துக்கு அணு ஆயுதம் செய்கிறது நிப்பாட்டணுமா, அப்படி நிப்பாட்ட இல்லாட்டி தாக்குவோம். இப்போ அவர் இப்படி பேசித்தான் ஒன்றாவது அடி வாங்கினார். 12 நாள் போரில் 500 மிசைல் அனுப்பி 1000கணக்கு ட்ரோன் அனுப்பி ஈக்கிற ஒட்டுமொத்த நகரத்தையும் டெல்வாயும் ஹைஃபாலையும் ஏற்பட்ட தாக்குதல் ஈரான் நடத்திச்சு. ஹைஃபாவில் பெரிய எண்ணெய் கிடம் கொண்டு ஈரான் இல்லாமச்சு கச்சா எண்ணெய். அப்போ டெல்வாய் நகரத்தில் பெரிய பெரிய பில்டிங், மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு இருந்த இராணுவ முகாம் எல்லாம் தாத்து தள்ளிச்சு. அது தாத்து தள்ளின போனதுக்கு இவர் இன்னும் வாயை விட்டு டீக்கிறாரு. என்னத்தை நடக்குமென்று அளவு தான் தெரியும். அப்போ இது 2 கேஸ் என்ன சொன்னால், இப்போ ஈரான் சொல்லிடு நீ கை வைக்காய், எங்களோட அணு ஆயுத விஷயத்துலையோ எங்களோட இதில் எண்ணெய் வளர்த்துலையோ எங்களோட பெட்ரோல் வளர்த்துலையோ நீ கை வச்சேன்னு சொன்னால் நான் உனக்கு 12 நாள் போரில் 500 மிசைல் தான் அனுப்பினேன். ஆனால் இது 1 மாதம் போர் இல்லை, 2 மாதம் போர் இல்லை, 3 மாதம் 1 மாதம் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ ஹமாஸோட யுத்தம் செஞ்சாய், அந்த சின்ன போராளி கூட்டத்தையும் உனைய பிடிச்சிக்கலாம் பேத்தி. நீ எங்களோட யுத்தம் செஞ்சு எங்களோட நாட்டாளிக்கு பார்க்குறேன் ஈரான் கேட்குறாரு. அல்காமேனி அப்போ சொல்லிக்கிறாரு, 2 வருஷம் யுத்தம் செஞ்சு அப்பாய் மக்களை கொண்டு அப்பாய் குழந்தைகளை கொண்டு ஹமாஸை ஒன்று செஞ்சு கொள்ளலாம் தடமாறினேன். அப்போ நீ இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ பெரிய வளத்தோடு இருக்கிற, இவ்வளோ பெரிய ஆமி பவரோடு இருக்கிற நாட்டில் கை வச்சா என்னத்தை நடக்க வேண்டிய யோசிச்சு பாருன்றார். அதை சொல்லிக்கிறாரு. உனக்கு போன வருஷம் 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்துக்கு நான் அடித்த ஓரில் உனக்கு 12 நாள் ஓரில் எந்த ஆயிடுச்சு, உன்னோட 12 நாள் ஓரில் 1000கணக்கு பில்டிங் சேதமாகிடுச்சு. அப்போ 32 பேர் செத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் நீ யோசித்து பார்த்து பேசணும். என்ன சொன்னால், நான் போன 12 நாள் ஓருக்கு 500 மிசைல் தான் அனுப்பினேன். இதே நாங்கள் இப்போ 10 நாள் 12 நாள் 1 மாதம் போர் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2000 மிசைல் அனுப்புவோம். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட மிசைல் லீக்கி ட்ரோன் நிற்கிறி அப்படின்ட்டு சொல்லி வச்சுக்கிறாரு. அப்போ நீ இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நீ சும்மா வாய் போடுற பிரச்சனை இல்லை, நீ வேண்டிய மாதிரி வாய் போடு, வேண்டிய மாதிரி நியூஸில் பேசி சொல்லி. ஆனால் எங்கள்ட மேலே கை வச்சாய் ஒரு நாளைக்கு 2000 மிசைல் 2000 கூடையும் வரும். அது உனக்கு பார்க்கல, எப்படி வரும் எங்கால வருமென்று உனக்கு தெரியும், எங்கேருந்து வருமென்று உனக்கு தெரியும் அப்படின்றார். அப்போ இஸ்ரேல் என்ன செஞ்சான்னு சொன்னால், இவருக்கு பயம் என்ன செஞ்சார், போன வருஷம் 8ஆம் மாதம் இவர் மட்டும்தான் அடித்தார். அமெரிக்கா கூட்டு சேரலை. அமெரிக்கா கூட்டு சேர்ந்து தான் இதுக்கு மட்டும்தான் நத்தான்ஸ் இஸ்ஃபஹான் அணு ஆயுதம் தயாரிக்கிற இடத்துல அடிக்கிறதுக்கு B2 பாம்பை வச்சு அமெரிக்கா அடித்தார். அதே போல் அவர் கை வைக்கல. ஏன்னு சொன்னால் அது அடித்ததுக்கு ஒரு ஈரான் தாக்குச்சு. எங்கேன்னு சொன்னால் கட்டாரில் பெரிய பேஸ் அல் ஹுதைத் பேஸ் அதை தாக்குச்சு. அதில்